வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்டிகே ஸ்டீரியோ போர்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு 3 போர்டு உங்களுக்கு செட் ஆகுன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 3 போர்டு உங்களுக்கு கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு தனியாக போர்டு கிடைக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஜேஜே சரவுண்ட்ஸு இல்லாட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ரீ கம்பெனியில் டீலக்ஸ் போர்டு இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போர்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 எஸ்டிகே போர்டு மாதிரி நீங்கள் அது மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஜேஜே சரவுண்ட்ஸு 3 போர்டை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஒரு ஹீட் சிங்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹீட் சிங்கில் நீங்கள் இப்படி இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 3 ஐசி நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவும் நீட்டாக தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் இது தனித்தனி போர்டாக வச்சிங்கன்னா ஒவ்வொன்றுலேருந்து லூப் பண்ணும்போது இந்த இடையில இந்த கேப்பில் வயர் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் இந்த போர்டிலேருந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒட்டிட்டு இந்த ப்ளஸ் வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் வோல்ட்லேருந்து ஒரு வயர் நேராக ஜம்பர் பண்ணி இந்த ப்ளஸில் கொடுக்கணும். இங்கேருந்து ஒரு வயர் ஜம்பர் பண்ணி இந்த ப்ளஸ் வோல்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வோல்ட்டு இந்த 3 போர்டுக்கு போயிடும். அதேமாதிரி மைனஸ் வோல்ட்டு அதே மாதிரி தான். இங்கே மைனஸ் இங்கே கொடுக்குறீங்கன்னா அதே மைனஸ் அந்த வயரை எடுத்து இங்கே அதேமாதிரி இங்கே கொடுத்துருங்க. கிரவுண்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கேக்குள்ளேயே நீங்கள் லேசாக நீங்கள் சுரண்டி விட்டு ஒரு கத்தியை வச்சு சுரண்டி விட்டு இங்கே அதேமாதிரி இங்கே அதேமாதிரி இங்கே லேசாக சுரண்டி விட்டு சின்ன ஒரு கம்பி மட்டும் நீங்கள் இந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக்கில் பற்ற வச்சிட வேண்டியதான். பற்ற வச்சுட்டா இந்த கிரவுண்டு இந்த போர்டு முழுவதும் உங்களுக்கு போயிடும். நீங்கள் வயரை பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 ஸ்கொயர் வயரை நீங்கள் இதுக்கு கொடுங்க. ப்ளஸ் வோல்ட்டுக்கும் மைனஸ் வோல்ட்டுக்கும் நீங்கள் கொடுங்க. அது வாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இப்படி நீங்கள் ஒட்டியிருந்தாலுமே இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கீழே இருக்க வயர் உங்களுக்கு தெரியாது. பார்க்க 3 ஐசி போர்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு 70 மைக்ரான் ட்ராக் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த போர்டு வந்து தரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச போர்டு அதே மாதிரி தான். இந்த போர்டு 2 போர்டு இருக்குல்ல, இந்த 2 போர்டை நீங்கள் இப்படி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்படி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க சேமாக இருக்கும். இந்த ஹீட் சிங்கில் நீங்கள் ஃபிட் பண்ணால் கூட பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கீழே இருக்க வயரிங் வந்து வெளியே தெரியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை எப்படி ஒட்டுறது அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியும். எனக்கு புதுசாக இருக்க நண்பர்களுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த போர்டுக்குலாம் இந்த மாதிரி அரை ஒன்று எடுத்துக்கங்க. இந்த அறத்தில் ஃபஸ்ட்டு இப்படி லேசாக இந்த பிசிபியை லேசாக சுரண்டிக்கிங்க. இப்படி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா எதுக்கு தேய்க்கிறோம்னா இந்த போர்டு வந்து சமமாயிரும். அதே மாதிரி இந்த போர்டு நீங்கள் ஒட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்டையும் எந்த பொசிஷனில் நம்ம ஒட்டுறோமோ அந்த பொசிஷனில் நீங்கள் தேய்க்கணும். இப்போ நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா 2 போர்டு வந்து சமமாயிரும். சமமாயிருச்சுன்னா இங்கனுக்குள்ளே லேசாக ஒரு பெய்க்கிக்கு இந்த மாதிரி பெய்க்கிக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குமோ உங்களுக்கு தெரியும். அது லேசாக மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்கள் இப்படி சமமாக வச்சு இப்படி ஒட்டிடுங்க. இப்படி சமமாக வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் பிடிச்சிக்கிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெட்டுற வேண்டி தான். அது வாட்டுக்கு இருக்கும். நீங்கள் அது மாதிரி 3 போர்டு கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணி தான் நான் இந்த போர்டை நான் உருவாக்கியிருக்கேன். இது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு தனித்தனியாக போர்டாக தான் வைக்க உங்களுக்கு இடம் வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். ரைட்டுங்களா? உங்களுக்கு இப்படி நீங்கள் ஐசி இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஐசி நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் இதை நேராக வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் எங்களுக்குள்ள எல் கிளம் போட்டு நீங்கள் இந்த போர்டை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 எஸ்டிகே போட்டு உங்களுக்கு இது ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த வீடியோவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இது உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அதனால வீடியோ போட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.